அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ மானிட்டர், நியூட்ரினோ மானிட்டர். என் உடம்புல எவ்வளோ நியூட்ரான் இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். இதுக்கு நம்ம எலக்ட்ரானிக் நெகட்டிவும் கட்டுப்படுத்த முடியும், பாசிட்டிவும் கட்டுப்படுத்த முடியும். அதற்கான ஒரு ஆராய்ச்சி தான் அது. திஸ் இஸ் நாட் அ கால்வனிக் எஃபெக்ட், திஸ் இஸ் நாட் அ வோல்டாயிக் எஃபெக்ட். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடையும் பாசிட்டிவ் சைடை அமுத்தோம்னா மின்சாரம் அதிகமாக வரும்னு எந்த உலகத்தில் எந்த புத்தகத்திலும் கிடையாது. ஜெர்மனி டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபிசிக்ஸ்லையும் கிடையாது. அமெரிக்காவுக்கு டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபிசிக்ஸில் கிடையாது. இங்கிலாந்தில் இருக்கிற டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபிசிக்ஸில் கிடையாது. இப்போ நான் இது கண்டுபிடிச்சது தான். நான் கண்டுபிடிச்சதுன்னா இயற்கை இப்படியெல்லாம் சிந்திக்க சொல்லுது. நான் சுதந்திரமாக சிந்திக்கிறனால தான் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ என்னால் நெகட்டிவை கட்டுப்படுத்த முடியும். நெகட்டிவ்னா உங்களுக்கு எலக்ட்ரானை கட்டுப்படுத்த முடியும். இப்போ மானிட்டர் வச்சுருக்கேன், வோல்ட்டில் வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2000 மில்லி வோல்ட் இருக்குல்ல, அதில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை பிடிச்சி அமுத்துறேன். எதை பிடிச்சி அமுத்துறேன்? நெகட்டிவ் எலக்ட்ரான் பிடிச்சி அமுத்துறப்ப கிடுன்னு மேலே ஏறுது. இது ப்ரோட்டான் பிடிச்சி அமுத்துறப்ப இதை நான் கட்டுப்படுத்துகிறேன். இதை லூஸாக வச்சுக்கிறேன், அதை ஃப்ரிக்ஷனை குறைக்கிறேன். இதில் ஃப்ரிக்ஷனை கூட்டுறேன். ஃப்ரிக்ஷனை குறைச்சி கூட்ட முடியும். இதுதான் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ப்ரொடியூஸ் அதாவது ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ். இப்போ நான் ரெண்டையுமே ஃப்ரிக்ஷன் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் பயங்கரமாக வருது. இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 மில்லி வோல்ட்டு கொடுக்கும். 0.4 வோல்ட்டும் 1 மில்லி ஆம்பும் வரும். 0.4 at 1 மில்லி ஆம்பிள் அது வந்துருச்சு. இதை பார்த்துட்டேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலக்ட்ரான் அமுத்துறேன், எலக்ட்ரான் ஓவர் ஃப்ரிக்ஷன் கொடுக்குறேன், அதை ப்ரெஷர் பயங்கரமாக கொடுக்குறேன். அப்போ கிடுன்னு ஏறுது. இப்போ ப்ரோட்டானை கொடுக்குறேன், ப்ரோட்டானை ஃப்ரிக்ஷன் கொடுக்குறேன், ப்ரோட்டானை அமுத்துறேன், ப்ரோட்டானை ப்ளஸ் அமுத்துறப்போ குறைவான இதான் கொடுக்குது. இப்போ ரெண்டையும் அமுத்துறேன் பாருங்கள், ரெண்டையும் பிடிச்சி அமுத்துறப்போ 400 மில்லி வோல்ட்டு கிட்ட போகுது. இது காரணம் நியூட்ரான் தான். இந்த ரெண்டு நியூட்ரான் தான். இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நான் நெகட்டிவும் கட்டுப்படுத்த முடியும், பாசிட்டிவும் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நியூட்ரானை எப்படி கட்டுப்படுத்துறது. இந்த நியூட்ரான் ரெண்டுமே அந்த நியூட்ரானை கட்டுப்படுத்துது, அது உருவாக்குது. பில்டர் அவர் தான். நியூட்ரான் இஸ் எ பில்டர் ஃபார் த நியூட்ரான். அதே மாதிரி புரோட்டானுக்கும் பில்டர் இருக்கிறாங்க, எலக்ட்ரானிக்கும் பில்டர் அடிப்படை துகள் இருக்காங்க. அதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ என்ன நோக்கம் நியூட்ரினோ துகள், அந்த நியூட்ரானை நம்ம வழியில் எப்படி கொண்டு வர்றது, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு சிறு துகள் ஒரு மின்கலத்தில் இருந்தால் அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு நாளைக்கு 2000 வாட்ஸ் மின்சாரம் தேவை. அது ஒரு நாளைக்கு 24 யூனிட் மின்சாரம் தேவை. 24 யூனிட் மின்சாரம் இருந்ததுன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், செலவெல்லாம் வாழும். அதை வைத்துக்கொண்டு புதுசாக சிந்திப்பாங்க. அப்போ இயற்கையின் ரகசியத்தை நாம் கண்டுபிடிக்காத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா நோபல் பரிசு வாங்கி காதில் வச்சுக்கலாம். நோபல் பரிசு வாங்கி வச்சிருக்கிறனால அந்த நாடு முன்னேற போகிறதில்ல. என்ன முன்னேறி இருக்குது? நல்ல வேலையாக இந்த தகவல் தொடர்பு சாதனம் ஜெகதீஷ் சந்திர போஸ் மட்டும் இந்த கண்டுபிடிக்கலைன்னா நான் உங்களோட பேச முடியாது. நான் கூகுள் மீட்டுக்கு தகவல் கொடுக்க முடியாது, அல்லது சாட் ஜிபிக்கு நான் தகவல் கொடுக்க முடியாது, அல்லது கூகுள் ஜெமினிக்கு நான் தகவல் கொடுக்க முடியாது, அல்லது மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்டுக்கு இதுதான் நான் பயன்படுத்துறது. இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்கனால தான் உண்மையை சொல்ல முடியுது. அதில் இருக்கிற குறை நிறைய. இப்போ ஏஐக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல, நாம் கண்டுபிடிச்சி ஏஐயில் பழைய தகவல் தான் இருக்குது, உருப்படாத தகவல் தான் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செயற்கை நுண்ணுக்கு தானே சிந்திக்காது. நம்ம கொடுக்குற ஒரு இன்புட்டை வச்சு அதை அனலைஸ் பண்ணுது, அந்த தெளிவாக கொடுக்குது. அதை தான் பயன்படுத்துகிறத தவிர ஏஐ இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். மனிதன் மட்டும் தான் இன்டெலிஜென்ஸ், புரியுதுங்களா? அப்போ இந்த மனிதனுடைய உடம்பு அந்த பல்ஸ் -64 துடிக்கலாம், -72 துடிக்கலாம், -80 துடிக்கலாம். அப்போ நாம் எலக்ட்ரானையும் கட்டுப்படுத்தலாம், புரோட்டானையும் கட்டுப்படுத்தலாம். இப்போ நான் 0.4 வோல்ட், அதாவது 400 மில்லி வோல்ட் என்ற அழுத்தத்தில் கொண்டு வர முடியும். இப்படி கை அழுத்தினால் 2 விரலையும் பிடிச்சி அமுத்தினாவோ அல்லது 2 கிட்ட வச்சுட்டாவோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரெண்டையும் வச்சுட்டே கூட அப்படி அமுத்தலாம். ரெண்டையும் பிடிச்சி அமுத்துறேன், அப்படி கிடு 2 ப்ரெஷர் கொடுக்குறேன். ரெண்டையும் கொடுப்போ அது போகுது, கிடுன்னு அது போயிட்டே இருக்கு. 0.3 வோல்ட்டு கிடைக்கும். 0.4 வோல்ட்டு 0.4 வோல்ட்டு 415 வோல்ட் வரைக்கும் எடுத்திருக்கேன். விரல் அழுத்த முடியல, அவ்வளோதான். அப்போ
நாம் வந்து எலக்ட்ரானையும் கட்டுப்படுத்த முடியும், புரோட்டானையும் கட்டுப்படுத்த முடியும், மைனஸையும் கட்டுப்படுத்த முடியும், புரோட்டானையும் கட்டுப்படுத்த முடியும். அப்போ நியூட்ரானையும் கட்டுப்படுத்தலான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டையுமே அழுத்த முடியும்னா அப்போ இது நடுவில் வேடிக்கை வைக்கிறது யார்? நியூட்ரான் தானே. அப்போ நியூட்ரான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார், ரெண்டுக்கும் தன் வேலையை கொடுக்குறார். இப்போ நான் தான் பண்ணுறேன். இப்போ எலக்ட்ரானை கூட்டுறது நான் தான், புரோட்டானை கூட்டுறது நான். அப்போ எலக்ட்ரானை கூட்டி காட்டுறேன் பாருங்க. இப்போ எலக்ட்ரானை மட்டும் நான் கூட்டி காட்டுறேன். இப்போ பாரு, எலக்ட்ரான் மட்டும் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல புரோட்டான் இருக்குது. நான் புரோட்டான் சும்மா கையில் வச்சுக்கிறேன், சும்மா கையில் வச்சுக்கிறேன். இப்போ எலக்ட்ரானை மட்டும் அமுத்துறேன், எலக்ட்ரானை முடிச்சு பிடிச்சி அமுத்துறேன். இது சும்மா வச்சுக்கிறேன். எலக்ட்ரான் பிடிச்சி அமுத்துறப்போ அது குறிப்பிட்ட இது காட்டுது. இப்போ எவ்வளோ காட்டுது? 173. அப்போ 0.2 வோல்ட்டு காட்டுது. இப்போ நான் வந்து புரோட்டானை இது அமுத்துறேன். புரோட்டான் அமுத்துறப்போ என்ன பண்ணுறது, இப்போ விட்டுறேன். இங்கே அதுவும் 0.1 கிட்டத்தட்ட 100 மில்லி வோல்ட்டு 200 மில்லி வோல்ட்டு காட்டுது. அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு, நியூட்ரான் வேடிக்கை நடுவராக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது. இப்போ ரெண்டையும் பிடிச்சி அமுத்துறேன், எலக்ட்ரானையும் பிடிச்சி அமுத்துறேன், நியூட்ரானையும் பிடிச்சி அமுத்துறேன். பாருங்கள், உடனே அமுத்துறோன்னே உடனே போது பாருங்கள். இந்த மின்சாரத்தை எப்படி உராய்வு கொடுக்க கொடுக்க அது என்ன பண்ணும், உராய்வை மீறி உங்களுக்கு அது என்ன பண்ணுது, எனர்ஜி கொடுக்குது. அதை தான் ஃபோர்ஸ் மோர் தேன் ஃப்ரிக்ஷன். ஃபோர்ஸுங்கிறது ஒரு எனர்ஜி, அது வந்து ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருக்குங்கிறத என்னுடைய வெங்கடேசன் கண்டுபிடிப்பு. அப்போ நாம் எதிர்காலத்தில் நிச்சயமாக நாம் அந்த புரோட்டானை கட்டுப்படுத்த, இந்த நியூட்ரானை கட்டுப்படுத்த தெரிஞ்சு போச்சு. இதை வந்து இதில் இருக்கிற அணுக்களை ஒரு சின்ன பேட்டரியில் கண்டமாக லிசா மைட்னர் எஃபெக்டை பயன்படுத்தி ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்பியர் கிடையாது. எப்போவுமே வந்து இயற்கையில் பார்த்திங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் இருக்கும், லோ கைனெட்டிக் இருக்கும். நாம் என்ன பண்ணணும், நம்ம அறிவை பயன்படுத்தி இந்த ரெண்டு ஆற்றலையும், அதாவது எலக்ட்ரானையும் புரோட்டானையும் ஏதாவது ஒரு மாதிரி கொண்டு வந்து இந்த நியூட்ரானுடைய சக்தியை வைத்துக்கொண்டு கொஞ்சம் ஆம்பியர் அதிகப்படுத்துகிற மாதிரி, அதாவது ஒரு நாளைக்கு 2000 வாட்ஸ் வர்ற மாதிரி நாம் ஒரு டிசைன் பண்ணோம்னா அது கட்டாமல் அது வந்து கண்ணமாக மெய்ட்னர் எஃபெக்ட்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். இது அடிப்படை சோதனை தான். இதெல்லாம் வந்து இஸ்ரேல் இருக்கிற விஞ்ஞானிகள் கவனிக்கணும், MIT விஞ்ஞானிகள் கவனிக்கணும். இஸ்ரேல் இருக்கிற ஹீப்ரு பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு அறிவியலாக இருக்கிற ரோனி லோஃப்னு நினைக்கிறேன். அந்த ரோனி லோஃப் தான் வந்து குவாண்டம் ரெஃப்ரிஜரேட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை கூட அமைச்சர்களை போய் பார்த்துருக்குறாங்க, இஸ்ரேல் நாட்டு அமைச்சர்கள் போய் பார்த்துருக்காங்க, ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி IITயில் இருக்கிற அவர் பேர் செத் லாய்ட், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காரு. அவரும் குவாண்டம் இன்ஜினியர் தான். இப்போ உலகத்தில் இவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் அதிகமாக பேசப்படுறாங்க. அவங்களாம் பார்த்தா கிளாசிக்கல் சிந்தனையோடு தான் குவாண்டம் அணுகிறாங்க தெரியாது. கிளாசிக்கல் சிந்தனையோடு தான் குவாண்டம் அணுகிறாங்க. ஆனால் முழுமையாக குவாண்டம் சிந்தனைக்கு வந்தால் மட்டும்தான். ஆக அங்கே பெருங்குடலை அவங்க சுத்தப்படுத்தணும். பெருங்குடலை சுத்தப்படுத்தினா மட்டும்தான் அங்கே இருக்கிற நியூரான்கள் டெவலப் ஆகும். பல கோடிக்கணக்கான நியூரான்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெருங்குடல் இருக்குது. பெருங்குடலில் வந்து நியூரான்கள் அது சுத்தமானால் தான் அந்த எனர்ஜியை வந்து கண்டுபிடிக்க முடியும், கொடுத்து மலிவாக கொடுக்கும். மற்றபடிக்கு நீங்கள் என்ன நோண்டுனாலே நோபல் பரிசு வாங்கி, இஸ்ரேல்காரன் நோபல் பரிசு வாங்கி வச்சுக்குவாங்க, அமெரிக்காக்காரன் நோபல் பரிசு வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது, அது கடைசியில் அந்த சுண்டல் விற்கிற பொட்டலத்துக்கு கூட ஆகாது.